வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெண்டைக்காய் பேச்சுலர் ஃப்ரை. என்னடா பேச்சுலர் ஃப்ரைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு வேறு எந்த ஒரு வெஜிடபிளுமே நம்ம இந்த பேச்சுலர் ஃப்ரையோட சேர்க்கலை. வெண்டைக்காய் பேச்சுலர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய், எண்ணெய், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை. முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானோன்னு நறுக்கி வச்ச வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு வறுப்பட்டோன்னு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெண்டைக்காய் வேகிறதுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னு வெண்டைக்காய் ட்ரை ஆகிடும். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வறுபடணும். அப்பப்போ தேவைப்படும் போது 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை தூவி கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான வெண்டைக்காய் பேச்சுலர் ஃப்ரை ரெடி. வாங்க நண்பர்களே, பிளேட்டிங் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பேச்சுலர் ஃப்ரை குருமா, சாம்பார், ரசம், மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ரொம்ப சுவையாக இருக்கும் நண்பர்களே. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுரேகா சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.